பாப்பா உங்க பேர் என்னம்மா? என்ன படிச்சிருக்கீங்க? இப்போ நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோன்னு தெரியுங்களா? அப்பா ஏற்கனவே சொன்னாரா? என்ன சொன்னாங்க? என்ன அறக்கட்டளை? தமிழ்நாடு கல்வி அறக்கட்டளை, டிராபிக் ராமசாமி அறக்கட்டளை தெரியுதுங்களா? கடந்த அதாவது அப்பாவை எப்படி பார்க்க வந்தோன்னா பேப்பர் விளம்பரத்தை பார்த்தா நாங்கள் வந்திருக்கோம். அவர் அங்கே வந்த பிறகு நாங்கள் போன வாரம் இவர்கிட்ட கிட்ட ஒரு 1 hour பேட்டி எடுத்துட்டு போய் அங்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி அழைப்புதல் கொடுக்க வந்திருக்கோம். சந்தோஷம் தானே? அதாவது எதுக்காக இப்போ வந்திருக்கோம்னா, தமிழ்நாடு கல்வி டிராபிக் ராமசாமி அறக்கட்டளை மூலமா ஆன்மீக ரீதியாகவும் சொற்பொழிவு ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும், அதாவது உங்கள் குடும்ப வாரிசுகளில் இந்த ஜோதிடத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதனுக்கு இந்த உலகம் கொடுக்குற ஒரு வரப்பிரசாதம் ஆன்மீக ரீதியாக ஜோதிடம் இல்லையா? உங்கள் அப்பா, அதாவது உங்கள் அப்பாவோட வாரிசில் யாருக்குமே இந்த ஜோதிடம் இல்லைல்ல. அப்போ உங்கள் அப்பாவுக்கு வந்திருக்குன்னா ஏதோ போன ஜென்மத்து ஒரு தொடர்பு தான் இறைவன் கொடுத்தாரு இல்லையா? புரியலையாமா? அப்படிப்பட்ட பணியை செய்கிறதுக்கு தான் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சொற்பொழிவு ரீதியாகவும் இன்னும் பணிகள் ஆற்றக்கூடிய அந்த செயல்பாடு கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு அப்பாவோட ஆன்மீக பணினால அந்த குடும்பங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு கல்வி டிராபிக் ராமசாமி அறக்கட்டளை சேவரத்தன விருதும் இன்னைக்கு முனைவர் பட்டம் கொடுக்கறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைப்புதல் கொடுக்க வந்திருக்கோம். என்ன கொடுக்க வந்திருக்கோம்? என்ன பட்டம் அது? அது எதுக்காக கொடுக்கப்படுது? முனைவர் பட்டம்னா என்ன? அது எதுக்காக கொடுக்கப்படுது? வெரி குட். அதாவது படிச்சு வாங்குற பட்டங்கள் வேற, புரியுதா? ஒரு 5 வருஷம் படிக்கணும், அது வாங்குற பட்டம் வேற. ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறந்து அவன் சாதனைக்கிற, அதாவது நாட்டோட முதலமைச்சருக்கும் கொடுக்கறது அதுகள் வேற. இந்த ஆன்மீக ரீதியாகவும் சொற்பொழிவு ரீதியாகவும் அழிய போற பாதைகள் இளைஞர்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஊக்கம் ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அந்த செயல்பாடுக்கு தான் இதை கொடுக்கறது. சந்தோஷம் தானே? ஓகே, நன்றிம்மா, சந்தோஷம்.